அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 31 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கன்னி ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க. இதனால சுபகாரிய தடை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. தொழில் சிறப்பாக நடக்குங்க. வணிகத்தின் நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தொழில் செய்கிறோம் என்ற நிலையில் இருந்து வந்த உங்களுக்கு இனிவரும் காலங்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பது, நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் இனி வரும் காலங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில், அதாவது சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தபோது அற்புதமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பணப்புழக்கம் கைகள் அதிகரிச்சிருக்கும். தற்போது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய நிலையின் காரணமாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு நிச்சயம் லாபம் வருங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. ஆதாயம் ஒப்பந்தங்கள் அமையுங்க. ராசியில் செவ்வாய் புதனோடு இணை அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாகுங்க. பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகள் வாங்க ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி விஷயத்தில் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைங்க. இயந்திரங்கள், வாகனங்கள் பழுதுபடலாம். அதே போல் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாங்க. அதனால் உணவு விஷயத்துல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. வெளியில் செல்லும் போது தரக்குறைவான உணவகங்களில் உண்பது தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. அப்படியே சென்றாக வேண்டும் என்ற இருந்தாலும் கூட இந்த பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் உண்டா, இது வீண் அலைச்சலா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானாதிபதி புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது என்று கூட கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதனால் உங்களுக்கு சரியான ஊதியம் எங்கு கிடைக்கிறதோ அங்கு நீங்கள் பணிபுரிவது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்மை பயக்குங்க.
துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கையை நீங்கள் தளர விட வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் அதற்கான பணியை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில கடக ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி. அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். சகாயஸ்தான அதிபதியான அவர் உச்சம் பெறும்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லதுங்க. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும். பண விஷயங்கள்ல எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெற இருக்குது. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல துலாம் ராசினியர்களுக்கு தாய் வழி ஆதரவு உண்டுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீங்க. அந்த முயற்சிகளை உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசி 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. குறிப்பாக தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறுங்க. குறிப்பா மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்த இருக்கீங்க. வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமையுங்க. பிள்ளைகளினுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் எல்லா வகையிலும் கவனமாக செயல்பட வேண்டுங்க. மனக்லேசம் தரும் தகவல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உடலில் ஆரோக்கிய தொல்லை, மருத்துவ செலவுகளும் உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் அலைமோதும். பிறருக்கு பண பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிதுங்க. அதனால் கவனம் அவசியம். இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சுகஸ்தான அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.